இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து டாக்டர் விமல் சார் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுல ரொம்ப ஹாப்பி. ஸோ எஸ், லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். திஸ் இஸ் மீ MC ஸ்வேதா. இன்னைக்கு நான் தான் இந்த ஈவெண்ட்டை வந்து தொகுத்து வழங்க போகிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஹெர்பல் கேம்போட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நிறைய சர்ப்ரைசிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடக்க போகுது. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 years ஜேர்னி. ஸோ நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் ரெகுலராக பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நம்மளுடைய ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எப்பவுமே ஒரு நல்ல விஷயம், நல்ல ஈவெண்ட் பண்ணும்போது நல்ல விஷயத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால லெட் ஸ்டார்ட் வித் த லைட்டிங் த லேம்ப் செரமனி. ஸோ லைட்டிங் த லேம்ப் செரமனிக்காக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் few people. ஸோ அவங்க எல்லாரும் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. Mrs. Jayaprata ma'am, Director of Dr Herbal Private Limited. Mr. Rajaram sir, Founder of Dr Herbal Private Limited. Kindly come on to the stage, sir. Mr. Vimal Kumar sir, Co-Founder of Dr Herbal Private Limited. Mr. Sujit sir, Admin of Dr Herbal Private Limited. And Dr Satish, one of the senior doctors of Dr Herbal Private Limited. ஸோ எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்ம வந்து லைட்டிங் த லேம்ப் செரிமனிக்குள்ளே போயிடலாம். குத்து விளக்கை ஏற்றுறோம் நம்மளுடைய கேம்பில். Okay, thank you so much ma'am, thank you so much sir. You can take your seat. And Satish sir, please stay here. So we would like to hear a few words from you. ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் ஹெர்பல், இந்த நேமே பாருங்க, டாக்டர் ஹெர்பல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ன பண்ணுவார், குணப்படுத்துவார். இதை வச்சு மூலிகை வச்சு அந்த மூலிகைக்கு ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்து இன்னைக்கு ஒரு பட்ஜெட்டு ஒரு ஃபவுண்டர் நம்ம சார் ராஜாராம் சாரும், கோ-ஃபவுண்டர் நம்ம விமல் சார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிறுவனத்தை நாங்கள் ஒரு 15 வருஷமாக இந்த டீம் நாங்கள் இருக்கோம். 15 வருஷமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த முடியில் வந்து இன்னைக்கு தலையாய பிரச்சனையாக இருக்குது. முடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தர் பார்த்தோன்னே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடி தான் நம்மளுடைய அடையாளத்தை காட்டுற மாதிரி இருக்கும். டாக்டர் ஹெர்பலில் நம்ம செய்யக்கூடிய ஹேர் ஆயிலில் ஒவ்வொன்றுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு R&D. இப்போ சார் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாரம்பரியம் மாறாமல் சார் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு மாடர்னைஸாக அப்படி கொடுக்கணும் அப்படின்னு விமர்சா இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு உஷ்ணம் ஆகும். இன்னைக்கு நோய் வரதுக்கு காரணமாக இன்னைக்கு டென்ஷன் ஆகுதுங்கன்னா பாடி ஹீட் தான். இந்த ஹீட் ஆகாமல் தடுத்துக்கிறதுக்கும் நம்மளை எப்படி குளிர்வித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா குளித்தல் அப்படி சொல்லுவோம். தண்ணி ஊற்றுறப்ப ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்பமண்டலத்தில் இருக்கிறதுனால எண்ணெய் தடவி குளித்தல் சொல்லுவோம். இன்றைய விழா வந்து முடி கிளினிக்கு முடிசூட்டு விழா, சரிங்களா? முடி கிளினிக்கு முடிசூட்டு விழா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் தான் ஏற்படுத்திருக்கு. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு மிக்க நன்றியும் கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் வெல்கம் ஃபேஸ் ஆஃப் டாக்டர் ஹெர்பல் மிஸ்டர் விமல் சார். கைண்ட்லி கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஸோ பெரிய கைத்தட்டலோட விமல் சார் மேடைக்கு கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக மேடம் வந்து ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஃபேஸ் ஆஃப் டாக்டர் ஹெர்பல்னு சொல்லிட்டு. பட் டாக்டர் ஹெர்பலோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இருக்கேன் தான். பட் நம்ம டாக்டர் ஹெர்பலோட டீம் தான் வந்து நான் ஃபேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டுமே என்ன அப்படின்னா, ஒரு ஹேரோட ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபாதர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இன்டென்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பேஸ்டாக இருந்துச்சு. ஸோ அது படிப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டீம் செட் ஆகினாங்க. இப்போ ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட R&D ப்ராசஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். எடுத்த உடனே எல்லாம் சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ப்ராசஸ் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேருக்கு நம்ம கிளினிக் வந்தவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பழைய கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 10 பேர் வந்தால் கூட கிளினிக்கில் உட்கார இடம் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் ஒரு நல்ல டீசென்டான கிளினிக் வந்து இருக்கும். இந்த ஒரு 14-17 வருஷம் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக தான் டாக்டருக்கு வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த ரெகக்னேஷன் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்னை லெவலில் இங்கே இருக்கவங்களுக்கு சில பேருக்கு நம்மளோட கிளினிக் பற்றி தெரியும். ஒருத்தவங்க வந்து மெடிசன் வாங்கினாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து கிளினிக் பேஷன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே, இந்த நம்மளோட டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக கரெக்டான விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்மளோட க்ரோத் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஒரு மேசிவ் க்ரோத் ரேட் கூட சொல்லலாம். இதுக்கு வந்து எனக்கு முக்கிய பங்காக எல்லா சைட்லையும் சப்போர்ட்டிவாக இருந்து சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க்கு, சப்போர்ட்டு அது எல்லாமே ரொம்ப ஒரு அழகாக அது என்னோட நீட்ஸ் ஏறிட்டதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலோட நீட்ஸ் என்ன, நம்மளோட டாக்டர் நீட்ஸ் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் டீமில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சுஜித். அவர் வந்து ஸ்டேஜுக்கு போக நான் விரும்புகிறேன். ஆக்சுவலாக சுஜித் அவரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய சேனல் நிறைய வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். மிஸ்டர்
மிஸ்டர் ஜபர்ஷின் சார், தமிழ் காமர்ஸ் ஜபர்ஷின் சார், அவரோட பிரதர் தான் சுஜித். நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஜிட்டல் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு போது எனக்கு அவரோட லிங்க் கிடைச்சி அப்புறம் வந்து ஜபர்ஷின் சார் வந்து இப்போ என்னோட பிரதர் மாதிரி அவர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தாரு. ஸோ அன்னைக்குலேருந்து நான் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவான எனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அது மாதிரி அழகாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த சேனலை வந்து ஆர்கானிக்காக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே சப்போர்ட்டிவ் இருந்திருக்காரு. ஸோ எஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் இப்போ வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா we would like to hear few words from you sir. So hi, இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் எனக்கு. இந்த ஒரு மூமெண்ட்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கரெக்டாக June 1, 2021 நம்ம சேனல் ஓப்பன் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம ஓப்பன் பண்ணதான் இந்த டாக்டர் ஹெர்பல் சேனலுங்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோஸ்க்கு மேலே போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் சாரோட அந்த வீடியோ கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு போகுதுன்னா அது ரைட்டாக போகணும், அது வந்து நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு வேல்யூ இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஈவன் அந்த ஷூட் எடுக்கிற அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி அது கரெக்டாக இருக்கா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம்னா அது ரைட் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு அது அவ்வளோ மெனக்கெடுவாங்க. அந்த ஒரு ஷூட்டுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 views 20 views அவ்வளோதான் வரும். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம், என்னன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ரைட் இன்ஃபர்மேஷன் போடுறோம், ஸோ அவ்வளோ தூரம் நம்ம ஒர்க் பண்ணி போடுறோம், பட் அதுக்கான எஃபோர்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சார்கிட்ட சொல்லுவேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருப்போம். அப்போ தான் வந்து சார்கிட்ட சொன்னேன், என்ன சார் நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு போடுறோமே, வியூஸ் பெருசாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரி தான் என்னோட இந்த இதுவே வந்து மாற்றிச்சு. ஸோ அந்த ஸ்டோரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து காட்டுக்கு போனாங்களாம். ஓகேவா, காட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து அந்த மரத்தில் ஏறி வந்து தேன் கூட்டிலேருந்து தேன் எடுத்துருந்தாங்களாம். அப்போ இந்த போன 2 ஃப்ரெண்ட்ஸில் வந்து அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது, பார் கஷ்டப்பட்டு தேனி வந்து அந்த தேன் கூட்டில் தேனெல்லாம் சேர்த்துட்டு இருக்கு, இந்த மனுஷங்க வந்து ஈஸியாக தேன்லாம் எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம். அப்போ அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னானா, அந்த தேனி அதுக்கெல்லாம் வருத்தமே படாது, அந்த தேனிக்கு தெரியும் இந்த மனுஷங்களால அந்த நம்மளோட தேன் தான் எடுக்க முடியுமே தவிர நம்மளோட தேன் சீகரிக்கிற திறனை அவங்களால எடுக்க முடியாது, அதே மாதிரி நம்மளோட உழைப்பையும் அவங்களால எடுக்க முடியாது அப்படின்றது அந்த தேனிக்கு நல்லா தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சார் சொன்னாரு, நம்மளோட யூனிக்னஸ்ன்னு ஒன்று இருக்குது சார். இன்னைக்கு வந்து என்னதான் நமக்கு வந்து வியூஸ் போகலனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக அது வந்து ரீச் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் அது 20 views 30 views சொல்கிறீங்க இல்லையா, நம்மள நம்ம ஒரு 20 பேர் 30 பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணும். அந்த ஸ்டார்டிங் டைமில் அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டு தான் என்னை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் ஓட வச்சுது. ஸோ வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஆர்டருக்கு தான் இந்த சேனல் ஃபுல்லாகவே வந்து. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 பேருக்கு நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று வந்து தமிழ் காமர்ஸ் ஜெபர்ஷின் எங்கள் அண்ணன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் வந்து BE MBA முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு என்ன கெரியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, உனக்குள்ள இந்த டேலண்ட் இருக்கு, நீ வா வந்து உனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகும்னு சொல்லி என்னை இந்த ஃபீல்டு கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் தான், ஜெபர்ஷின் தான். ஸோ அவங்களால தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸாக இருக்கேன். செகண்ட் வந்து விமல் சார். நான் ஒரு இடத்துல டவுன் ஆகும்போது என்னை மோட்டிவேட் பண்ணி, பிஸ்னஸ்லேயே இருக்கட்டும் பர்சனலே இருக்கட்டும், என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது விமல் சார் தான். ஸோ 2 பேருக்கும் நான் இந்த ஸ்டேஜில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் விஷயத்து மூலியமாகவே வரேன். இங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து விமல் சார் அண்ட் டீம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஸ்பாட்லைட். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நானே பேசாமல் இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து என்ன வீடியோ போட்டாலுமே ஃபர்ஸ்ட் முதல் கமெண்ட்டாக பண்ணுறது, சார் இது எப்படி சார், அது எப்படி சார், ஃபர்ஸ்ட் லைக் போடுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இல்லையா, அவங்கள நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எங்கள் டாக்டர் ஹெர்பல் டீம்ல இருந்து அவங்கள வந்து கௌரவிக்கும் வகையில் ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஸோ அது யார் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் சார், கைண்ட்லி கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ த ஃபர்ஸ்ட் வின்னர் ஃபார் திஸ் category community spotlight goes to Mr. Nanda Kumar. Kindly come on to the stage. And the second winner is Mr. Bhaskar. சரி, ஓகே. இப்போ அடுத்ததான் வந்து ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட். என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குவிஸ் காம்படிஷனுக்கு நான் கொஸ்டின் கேட்பேன். கரெக்டாக யார் வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மைக் போகும், அவங்க மட்டும் ஆன்சர் பண்ணால் ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஹேர் ஃபால் இருக்கும்போது ஸ்கால்பை மசாஜ் பண்ணலாமா? யார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கொடுங்கப்பா. நோ. தி ஆன்சர் இஸ் நோ. நோ. ஸோ வாங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க மேடைக்கு வாங்க.
So yes, the answer is hair fall இருக்கும்போது scalp மசாஜ் பண்ணக்கூடாது. ஸோ எக்கு வந்து சாப்பிட்டா ப்ரோட்டீன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் அது வந்து எந்த ஃபார்மில் சாப்பிட்டா முடி வந்து நான் சூப்பராக வளரும், எல்லாத்துக்குமே பாடிக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பாயில்டு எக். ஸோ எஸ், கங்க்ராச்சுலேஷன். கைண்ட்லி கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஆக்சுவலாக வந்து எக்கில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அது என்ன ஃபார்மில் எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக வச்சு அப்படியே எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனு. நம்ம ஆம்லேட்டு, ஆஃப் பாயில் அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆயிலோ இல்லை உப்போ அது மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராவோட உங்களுக்கு ப்ரோட்டீன் கம்மியாகிடும். ஸோ அதனால் எக்கை வந்து பாயில் எக் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு which is பெஸ்ட்? இதுக்கான ஆப்ஷன் இருக்கு, பயப்படாதீங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு which is best? So option 1 is hot water, second option is cold water, and third answer is warm water. Warm water. It's a correct answer. Kindly come on to the stage. வாட்டரில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணால் நம்ம ஸ்கேல்ப்போ ஹேரும் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேர் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால ஹாட் வாட்டரில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. கோல்ட் வாட்டரில் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேங்க்ல இருக்க தண்ணி டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியா, ஃபங்கல் அது மாதிரிலாம் நம்ம டேங்க்ல வந்து இருக்கும். சின்ன பூச்சி அது மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லலாம், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளோட ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சுட வச்சுட்டு ஆறுன தண்ணியில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பும் ஹேரும் ஹெல்த்தியாக வச்சுட்டு சப்போர்ட்டிவாக இருக்கும். So the next segment is like, எப்பவுமே வந்து நம்மளுடைய கம்பெனியில் டாக்டர் ஹெர்பல் டீமுக்கு இயர்லி வருஷம் வந்துட்டு நம்ம அவார்ட்ஸ் கொடுப்போம். லைக் த பெஸ்ட் பெர்ஃபார்மர், நம்ம டீம்லேயே யார் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்டிவாக. ஸோ எல்லாத்தோட அடிப்படையில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த இயர் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளுடைய ஆடியன்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வெல்விஷர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இன்னைக்கு இப்போ வந்து அவார்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் Sujit sir, admin of Dr Herbal Private Limited, to the best performance of the year. And அடுத்த அவார்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருணாச்சலம், support team head. And next Miss Darshana, R&D head. And next I would like to call upon Mr. Vishwanathan, quality check manager. And அடுத்ததாக லோமினா அவர்கள், விஷுவல் எடிட்டர். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஹெர்பல் கேம்பில் ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் கோயிங் டு வைண்ட் அப் த ஈவெண்ட். ஸோ பிஃபோர் தட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லக்கி ட்ரா கான்டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற குழந்தைய வந்து சார் எடுக்க சொல்கிறாரு. ஹாய் செல்லக்குட்டி, வாட்ஸ் யுவர் நேம்? My name is Sri Ashika. ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று எடுங்க. ஓகே, கண்ணு மூடிட்டு எல்லாரும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. ரெடி, பிரிச்சிடலாமா? ஸோ த ஃபர்ஸ்ட் லக்கி வின்னர் இஸ் 21 கோமதி தேவி, சென்மய நகர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். துவாரகா. ஓகே, டேக் ஒன். ஓப்பன் இட். ஓ மை காட். ஸோ சார் வந்து பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு. மிஸ்டர் நவீன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பேர் என்ன? கீர்த்திவாசன். Okay, pick one. Okay, wow, super. So this man is from Mayiladurai. I think it's Hariharan. அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து question and answer segment. நிறைய பேர் என்னென்ன கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், இது பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் அது எல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமா, ஸ்கேல்ப் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறோமா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேசிக்காக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு உடனே நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை போய் ட்ரை பண்ணுறது இல்லை, எனக்கு என்ன பெஸ்ட் ஆப்ஷன் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பெஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேல்ப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓகே பவர்ஃபுல் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக ஹேர் வாஷ் வந்து பண்ணுங்கள். ஸோ இது ரெண்டுமே பண்ணாவே ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இதை மீறி ஹேர் ஃபால் கான்ஸ்டன்டாக நமக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ
அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மித் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கம்மிஸ் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரோலர்ஸ் எல்லாம். எஸ்பெஷலி சொல்ல வருது வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோலர் வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆன்லைன் மேல இருக்கிறனால நான் ரோலர் வந்து பிளைண்டாக வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்க அப்படின்னா. ஏன்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் ரோலர் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் உங்கள் டாக்டரே சொல்லுவாங்க, இந்த யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. பிளைண்டாக எல்லாமே ரோலர் யூஸ் பண்ணாதீங்கன்ற ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இது எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஒரு 100 பேர் வந்து என்கிட்ட கன்சல்டேஷன் வராங்க அப்படின்னா ஒரு 50-60 பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கால்ப் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது மட்டுமே ஒரு மெயின் தீமாக வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். நம்ம ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து ஒரு 50% குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா குவரிஸ் வந்து நம்ம சார் சொல்லியிருப்பாங்க, ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். பட் அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து நம்ம கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கு செப்ரேட்டான ஒரு கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ அதனால் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கேன் வி ஸ்டார்ட் த கன்சல்டேஷன் நவ்? எஸ், ஓகே. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கன்சல்டேஷனுக்கு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. வணக்கம். நான் சார்கிட்ட வந்து இப்போ 4 மந்த்தாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட் தான் கிடைக்குது. எல்லோரும் வந்து எடுங்க. அவரோட வீடியோ நான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் கமெண்ட்ஸ் பண்ணாலும் எல்லோரும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காரு. நமக்கு என்ன டவுட் வேணுமோ அதை அப்படியே சொல்கிறாரு. அவர் நம்பர் கொடுத்து ஸ்கால்ப் கூட அனலைஸ் பண்ணி அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் ஒரு தடவை. தேங்க்யூ. என் பேர் ஜேம்ஸுங்க. நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். ஸோ அந்த கேம்ப் பற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். ஸோ வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு. ஸோ அவேர்னஸை ரொம்ப ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரிலவெண்ட்டாக சில மெடிசன்ஸும் வாங்கியிருக்கோம். ஸோ வித்தின் 1 மந்தில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அது நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் டு ஹெர்பல். ஐம் தனலக்ஷ்மி ஃப்ரம் பாண்டிச்சேரி. டுடே இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். நான் சாருடைய இது இப்போ யூடியூப்பில் தான் பார்த்தேன். எனக்கு ஹேர் ஃபாலிங் ரொம்ப ஒரு 2 வருஷமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் மற்ற எல்லாமே யூடியூப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு சாருடைய வீடியோ கிடச்சிது. அதை வச்சு நான் சாரை காண்டாக்ட் பண்ணும்போது சார் வந்து நீங்கள் லாங்காக இருக்கிறதுனால இங்கே வர முடியாது, நான் ஃபோன்லேயே உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபோன்லேயே சார் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி தான் நான் நேரில் வந்து டெஸ்ட் பண்ணேன். சார் வந்து மந்த்லி ஃபோன்லேயும் டெஸ்ட் பண்ண வைப்பாங்க. பட் எனக்கு நேரில் டெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அது இன்றைக்கி கண்டிப்பாக எனக்கு நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா இப்போ எனக்கு இதில் பார்த்திங்கன்னா எனக்கு பேபி ஹேர்ஸ்லாம் நிறையா உருவாகிருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஹாப்பி மூமெண்ட்டை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஹேர் ஃபாலிங்கால ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாகவே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாருடைய அதை ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்போது நைட் டைமில் நம்ம டவுட் கேட்டுறாங்க கூட அதை வந்து இது பண்ணாமல் நேற்று கூட எனக்கு நேற்று தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. நைட்டு ஒரு 10 o'clock சாருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்குமே சார் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. சாரோடைய அந்த கைண்டாக இது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஹெர்பல் டீம். என் பேர் ராஜேஸ்வரி. ஸோ நான் வந்து டாக்டர் ஹெர்பல் நவ் அண்ட் தென் ஐ கீப் வாட்சிங். ஸோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து குவைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஐ தாட் ஓகே இந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால சரி வந்து பார்க்கலாம். ஸோ ஐ கேம் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர். ஸோ ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ தி வே தே கண்டக்டட் த ஈவெண்ட் அண்ட் நடத்தின குவிஸ் ப்ரோக்ராம்லேருந்து எல்லாமே எங்கேஜிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வே தே ட்ரீட்டட் அஸ் த வே தே கண்டக்டட் இட் வாஸ் ஸோ குட். அண்ட் கன்சல்டேஷன் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கன்சல்டேஷன் பண்ணி தே ஹவ் given some medicines and all. ஸோ 2 மாதம் போனால் ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் த மெடிசன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் ஓவரால் இந்த ஈவெண்ட் வாஸ் வெரி குட் அண்ட் த டாக்டர்ஸ் வேர் வெரி குட். ஸோ இது எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.